அவர் நீதியை விரும்புகிற தேவன், அக்கிரமத்தை வெறுக்கிற தேவன். Who is our Lord Jesus? He loves the righteous and hates the iniquity. இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நீதியை விரும்புகிற தேவன். ஆமென். நீதியை விரும்புகிற தேவன். எபிரேயர்ல ஃபுல்லா அவரை குறித்து நீங்க வாசிக்கலாம். இயேசுவினுடைய நேச்சர் அப்படியே பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இயேசு உண்மையான தேவன், உண்மையுள்ளவர். அப்படியே 5ஆம் அதிகாரத்துல அவருடைய கீழ்ப்படிதலை பார்க்கலாம். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். 7ஆம் அதிகாரத்துல அவர் பரிசுத்தரும் மாசற்றவரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்கு விலகின மகா பிரதான ஆசாரியர். அப்ப இயேசு கிறிஸ்து நீதியை விரும்புகிற தேவன். He cannot compromise with sin. அக்கிரமத்தை வெறுக்கிறவர். சிலுவை என்பது கூட அது அன்பின் சின்னம் மாத்திரம் அல்ல, அது பரிசுத்தத்தின் சின்னம். சிலுவையை பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா அது அன்பின் வெளிப்பாடு, உண்மை, அதுதான் அன்பின் அடையாளம். அதே நேரத்தில் அது அன்பின் அடையாளம் மாத்திரம் அல்ல, அவர் பாவத்தை அவ்வளவு வெறுக்கிறார். அவர் தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி அவ்வளவு பாடுகளை சகித்து மரணத்தை ருசி பார்த்ததற்கு ஒரு காரணம், He is the holy God. அவர் பரிசுத்தமான தேவன். ஆமென். அவர் பரிசுத்தமான தேவன், நம்மையும் பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் ரோமர்லே பவுல் எழுதுகிறார், ரோமர் 12 அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, திருச்சபையே நீங்களும் தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள்.